எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்டும் என் கால்குலேட்டர் ரொம்ப நாளா வேலை செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ பார்க்கும்போது இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற சோலார் பேனலை மறைச்சாதான் தெரியும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். உள்ள இருக்கிற பேட்டரி போயிடுச்சு, வெறும் சோலார் பேனல்ல மட்டும் தான் இது ஒர்க் ஆகுது. சன்லைட் இல்லைனா அதுவும் ஒர்க் ஆகாது. இன்னொரு கால்குலேட்டர்ல சோலார் பேனல் எதுவுமே இல்லை, டேரக்டா பேட்டரியில ஓடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா பேட்டரி நல்லா வீங்கி போயிருந்தது. ரெண்டாவது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேட்டரியும் உப்பி போய் லீக் ஆகி ரஸ்ட் ஆகி போய் கிடந்தது. ரெண்டு பேட்டரியும் சீரிஸ் பண்றதுக்கு மேல ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட்டையும் பாதி காணோம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பழைய பேட்டரி ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு புது பேட்டரியை போடுறதுக்கு முன்னாடி பேட்டரி போடுற இடத்த ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் புது பேட்டரியை மாத்திட்டேன். இதை சீரிஸ் பண்றதுக்கு மேல ஒரு பிளேட் இருந்தது, அதுக்கு பதிலா பேட்டரி ஷீட் ஒன்று கட் பண்ணி பேட்டரிக்கு மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரெண்டாவது கால்குலேட்டர்ல ஒரு பேட்டரி மட்டும் தான் இருக்கு. பழைய பேட்டரி எடுத்துட்டு புது பேட்டரியை மாத்தினா மட்டும் போதும். பேட்டரியை போட்ட உடனே பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. சோலார் பேனல்ல கை வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒர்க் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரி மாத்தின கால்குலேட்டரும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது டாடா பை, see you.